லஞ்ச் சமைக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சமைக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். சமைக்கிறப்ப எடுக்கிற பொருளை மறுபடியும் அதே இடத்துல வைக்காம திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வச்சிருவேன். நானும் இந்த ஹேபிட்டை வந்து மாற்றிடணும்னு பார்க்குறேன். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்த இடத்துல மறுபடியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருந்ததை எடுத்து வைக்காம இருந்தேன். ஸோ அதையும் இன்னைக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக்கு லீவு. அவன் இந்த பப்பாளி பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் எடுத்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த மரவள்ளி கிழங்கு வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து இதுக்கு வந்து ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க. நிறைய மசாலாலாம் சேர்க்காம சிம்பிளான மசாலாலாம் நல்லா தண்ணியாக வைப்பாங்க. அதில் வந்துட்டு இந்த கிழங்கு அப்படியே வேக வச்சு ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு தடவை கூட இதை வந்துட்டு முழுசாக சாப்பிட முடியல. உள்ள கருப்பு கருப்பாக இருக்குது. வெளியே இருக்க தோல் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்து வாங்குறோம். ஆனால் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. அது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கப்புறம் இதை எப்படி வாங்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல.